ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரீத்தி ஸ்டே யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வீடியோ எடிட் பண்ணி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் பரம்பிக்குளம் நைட் ஸ்டேவோட பார்ட் 2 வீடியோ. அண்டு நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம செகண்ட் செக் போஸ்ட்டில் தான் இருக்கோம். செகண்ட் செக் போஸ்ட்டை தான் தாண்டியிருக்கோம். இன்னும் ஒரு செக் போஸ்ட் வந்துச்சுன்னா பரம்பிக்குளத்தை ரீச் பண்ணிவிடுவோம். டிக்கெட் எல்லாமே நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். இது செகண்ட் செக் போஸ்ட்லேருந்து தேர்டு செக் போஸ்ட் போகிற வழி. ஆனால் ரூம்ஸுமே வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ரூம்ஸ் வந்து அவங்க சொல்லிடுறானுங்க டிக்கெட்டை வாங்கும் போதே ரெசார்ட் மாதிரிலாம் இருக்கும்னு எதிர்பார்க்காதீங்க. பேசிக்காக காட்டுக்குள்ளே எப்படி இருக்க முடியுமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ரூமுக்கு தான் நம்ம போகிறோம். 3 hours ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாமே இந்த சைடில் இருக்க எல்லா வீடுமே சரி, அங்கே இருக்க 3 ஹவுஸும் சரி, இங்கே இருக்க உட்டன் ஹவுஸும் சரி, எல்லாமே நம்ம டேரெக்டாக வந்து புக் பண்ணவே முடியாது. எல்லாமே ஆன்லைனில் தான் புக் பண்ண முடியும். அதுவும் என்ன டேட்டில் வேணுமோ அந்த டேட்டில் அவைலபிலிட்டி மட்டும் தான் அவங்க சொல்லுவாங்களே. ஸோ ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணி என்னமோ வந்து வழியில் அது ஒன்றும் இல்லை கைஸ். தூரத்துலேருந்து பார்க்கும் போது ஏதோ க்ராஸ் பண்ணது நானும் ஒரு ஆர்வத்தில் தான் இருந்தேன். அது வந்து மயில் குட்டி, இந்த கோழி ரோடை க்ராஸ் பண்ணுற மாதிரி அங்கங்கே வந்து எங்கே பார்த்தாலுமே உங்களால் மயில் பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து அந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணும் போது எந்த ஒரு வனவிலங்குகளுக்கும் இடையூறு வராத அளவுக்கு, எது மேலேயும் மோதாத அளவுக்கு பார்த்து பொறுமையாக தான் நம்ம வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். மழை பெஞ்சு தண்ணி நிற்குதா இல்லை நேச்சுரலாக இது ஃபார்ம் ஆன லேக்கானே தெரியல. தேர்டு செக் போஸ்ட் ரீச் பண்ணுற காட்டு பாதையில் நான் பார்த்த ஃபஸ்ட்டு ஷாப் இது தான் கைஸ். செக் போஸ்ட் 1, 2 காடு கீழேருந்து மேலே வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் போது எந்த ஒரு ஷாப்புமே இருக்காது. ஆனால் இங்கே வந்து நான் பார்த்த முதல் கடை இதுதான் ஃபஸ்ட்டு கடை. ரெண்டாவது செக் போஸ்ட்டில் குட்டி பொட்டி கடை. அதை தாண்டி வேறு எந்த கடையும் இருக்காது, எதிர்பார்க்க முடியாது. கைஸ் சரி மழை பிடிச்சிச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா விண்டோ இதுவையும் ஏற்றி விட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு செக் போஸ்ட் வர பேலன்ஸ் இருக்குது. அங்கே பாருங்கள், வழியில் இப்போ தான் க்ராஸ் ஆகிருக்கு போல். இங்கே தான் நியர்பை எங்கேயாவது இருந்தாலும் இருக்கும். எதுவுமே இல்லை காய்ஸ், அது யானைச்சாணி. காய்ஸ் தேர்டு செக் போஸ்ட் வந்து பரம்பிக்குளம் செக் போஸ்ட், பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஒரு வழியாக இந்த அடிக்கிற மழையில் தேர்ட் செக் போஸ்ட்டை ரீச் பண்ணிட்டோம் காய்ஸ். செம்ம மழை, எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப பயங்கரமாகவே இருந்துச்சு. அங்கேயும் ஒன்ஸ் அகெயின் டிக்கெட் செக்கிங் ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க. ஆனால் லைனில் தான் நின்றுட்டு செக்கிங் இருக்கிற மாதிரி இருந்தது. மழை இங்கே பாருங்கள், நாங்கள் இன்சைட் திரும்பி பார்க்குற எல்லாமே குட்டை மாதிரி தண்ணி தேங்கி இருக்குது. மழையாகவும் இருக்குது, பள்ளமாகவும் இருக்குது. அதனால் இப்போ என்னென்னா இங்கே வந்து சஃபாரி கூட்டிகிட்டு போவாங்கள்ல, சஃபாரி வண்டி இதுக்கப்புறம் தான் வந்து ரூம் புக் பண்ணவங்க ஓன் வெஹிக்கிள் கொண்டு வரதுக்கு காரணமே இதுதான். கொண்டு வரணும். 2 வீலர் நாட் அலவுடு. ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்லேருந்து அலோவ் கிடையாது. 4 வீலர் வந்து பரம்பிக்குளம் செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் ரூம் புக் பண்ணவங்களோட 4 வீலர் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. சஃபாரி 1 டே சஃபாரி நீங்கள் வந்துட்டு போகிறீங்கன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட கவர்மெண்ட்டோட சஃபாரி வண்டியில் தான் உள்ளேயே இதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போவாங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணனால நம்ம கார் அலோவ் பண்ணுறாங்க. கீழே செக் போஸ்ட்டில் கேமராக்கு 300 தனியாக சார்ஜ் பண்ணாங்க. அடிஷ்னலாக இப்போயும் 300 சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா அது தமிழ்நாடு பார்டர், இது வந்து கேரளா பார்டர் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம இது செக் போஸ்ட்லேருந்து தேர்டு செக் போஸ்ட்லேருந்து 2 கிலோமீட்டருக்கு ரூமை ரீச் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம கூட வந்து கைடு ஆட் ஆவார். நம்ம ரூமுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம ரூமில் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு தெரியும். பட் எனக்கு டவுட்டுனா, செம்ம மழை பெய்யறதுனால இப்போ காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டு தான் எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலுமே தண்ணி தேங்கி நிற்கிது. ஸோ மழை பெய்கிற டைமில் தான் அதிகமாக யானையோட நடமாட்டமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களாலே ரோட்டில் பார்க்க முடியுது. அங்கங்கே நிறைய யானைங்க பண்ணி வச்சுருக்க அட்டகாசம்லாம் நல்லாவே தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே அலோவ் பண்ணாங்கன்னா நம்ம இந்த வீடியோ வந்து கவர் பண்ணுவோம். ஸோ நேராக அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம கைடை பிக் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பாதிலே கேமரா ஆனில் இருந்தது, ஆனால் மைக்கு மட்டும் கனெக்ட் ஆகாதனால வாய்ஸ் ஓவர் கொடுக்குற ப்ராப்ளம் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் எங்கே வேகமாக ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லை. என்னோடய பார்ட்னர் வந்து டிக்கெட்டை செக் பண்ணுற வரைக்கும் என்னால் வந்து காரில் சும்மா உட்காந்துருக்க முடியல. அந்த டிக்கெட் செக் பண்ணுற பிளேஸ் எப்படி இருக்கும், நம்ம கூட வரப்போகிற கைடு எப்படி இருப்பார், அங்கே என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கும் பார்க்கணும் ஒரு ஆர்வம். அதை நம்ம வீடியோக்கும் கவர் பண்ணணும். அதனால் நீங்களும் பார்த்து 4 விஷயம் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆர்வம் தாங்காமல் கேமரா ஆன்
ஜம்ப் பண்ணி நைஸாக அப்படியே உள்ளே எடுத்துகிட்டு போனேன். சப்போஸ் வந்து அவங்க கவர் பண்ண வீட்டிலன்னா அப்படியே கவர் பண்ணால் நினச்சி எடுத்துகிட்டு போனேன். பட் அவங்க வந்து நோ இஷ்யூ, நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்தனால நல்லாவே நான் வந்து வீடியோ கவர் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது நம்மளோட ஐடி ப்ரூஃப், நம்மளோட டீட்டெயில்ஸில் கொடுத்துருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஒரிஜினலான்னு சொல்லி ஐடி ப்ரூஃபோடு வச்சு பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணி தான் உள்ளே வந்து ஸ்டே பண்ண அனுப்புவாங்க. சப்போஸ் நீங்கள் ஒன் டே சஃபாரினா நீங்கள் மார்னிங் போய்ட்டு ஈவினிங்கே ரிட்டர்ன் வந்துடலாம். இந்த இடத்துல வந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்குமே. அதுக்கப்புறம் அங்கே சுற்றி இருக்க ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில் இருக்க டைகராக இருக்கட்டும், எலிஃபெண்ட்டாக இருக்கட்டும், லிப்பாடாக இருக்கட்டும், அப்புறம் மலைப்பாம்பு, பிளாக் பேண்டர், மாதிரி நிறைய அனிமல்ஸ் எல்லாமே வந்து பரம்பிக்குளம் ஃபாரஸ்ட்டில் லைவாக கேப்சர் பண்ணப்பட்ட அனிமல்ஸோட ஃபோட்டோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கும் இதெல்லாம் நேரில் பார்க்குறதா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அது எஸ்பெஷலி இந்த லிப்பாடை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி நேரில் பார்க்கணும், கடவுளையே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்ச மாதிரி நான் நேரில் பார்த்தேன். அந்த வீடியோ ஃபுட்டேஜும் என்கிட்ட இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது என்னென்னா, நான் ஃபோனை மறந்து வச்சுட்டேன். எனக்கு இந்த ஃபோனை மறந்து வைக்கிற ஹேபிட் மட்டும் என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கே போனாலும் ஃபோனை மறந்து வச்சிடுறேன். அது எடுக்க போகிறேன்னு சொல்லி அதுவும் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம வந்ததும் லேட்டு, இல்லை ஃபோன் வேறு எடுக்க லேட் ஆகிடுச்சா. கைடு வந்து உள்ளே காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இருந்தாலும் பரவாயில்ல, போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்தாங்க. அதனால நம்ம ஃபோனை எடுத்துகிட்டு குடுன்னு ஓடிப்பியாச்சு. நம்மளுக்கு அலர்ட் பண்ண கைடு ஃபஸ்ட்டு நம்மளை எங்கே கைட் பண்ணார்னா கேன்டீனுக்கு தான். அதாவது லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ லஞ்சை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் சஃபாரி ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி வந்தது லேட்டு, கொஞ்சம் சீக்கிரமாக வந்து லஞ்சை சாப்பிட பாருங்கள். ஏன்னா எல்லோரும் லஞ்ச் முடிச்சிட்டாங்க, நீங்கள் மட்டும் லஞ்ச் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம ஃபஸ்ட்டு கேன்டீன் சைடில் தான் போகணும். அங்கே சுற்றியுமே நிறைய ரூம்ஸ் இருந்தது. பட் அதை காமிக்க டைம் இல்லாதனால நான் வந்து வேகமாக கார்லேருந்து இறங்கி கேன்டீனுக்கு தான் போனேன். ஸோ இதுதான் அங்கே சுற்றி இருக்க ரூம்ஸு. இந்த ரூமுக்கான பேக்கேஜும் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. ரூம்ஸோட நேம்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த ரூமுக்கு நடுவில் தான் வந்து கேன்டீன் இருந்தது. அதாவது ஃபாரஸ்ட் சுற்றி அங்கங்கே ரூம்ஸ் இருந்துச்சு, நடுவில் வந்து நம்ம சாப்பிட வேண்டிய கேன்டீன். எல்லாருக்குமே வந்து கேன்டீன் வந்து இந்த ஒரு கேன்டீன் தான். என்னென்ன ஃபுட்டு வச்சுருந்தாங்கன்னா, நான் வந்து அழகாக வாய்ஸ் கொடுத்து கவர் பண்ணேன். பட் வாய்ஸ் தான் வரலையே, அதனால் வாய்ஸ் ஓவரில் கொடுக்குறேன். பாயாசம், சப்பாத்தி, சாப்பாடு, அதுக்கப்புறம் எனக்கே மறந்து போச்சு கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸ் கொடுக்குறதுனால. நான்வெஜ் தான், நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருந்தது. ஸோ நம்மளே வந்து என்னென்ன தேவையோ எடுத்து போட்டுக்கலாம். அப்பளம், மோர், ரசம், அவங்களோட கேரளா ஸ்டைல் கறி அதெல்லாம் இருந்தது. இது வந்து மீன் குழம்பு. அதுக்கப்புறம் மீதி 3 பேர் வர வேண்டியது, அதாவது நாங்கள் 3 பேர், எங்கள் 3 பேருக்கு மட்டும் தனியாக ஃபிஷ் ஃப்ரை வந்து எடுத்து வச்சுருந்தாரு இந்த அருமையான சாரு. அவர் தான் எடுத்து வச்சுருந்தாரு. ஸோ எங்களுக்கு தேவையான ஃபுட்டை வந்து நாங்கள் பிளேட்டில் போட்டுட்டு அதை வந்து நல்லா ரசித்து சாப்பிட ஆரம்பித்தோம். இவ்வளோ வெரைட்டிஸும் வந்து பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ண ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கே தேங்க்யூ சொல்ல முடியல, பட் இந்த வீடியோவில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்தோடனே எனக்கு வந்து வீடியோ கவர் பண்ணுங்கிற கான்ஷியஸில் வந்து போதும் சாப்பிட்டுலாம் போதும், நம்ம ஆல்ரெடி ரூமுக்கு போயிட்டு நம்ம லக்கேஜ் எல்லாம் வைக்கணும், ஆல்ரெடி டைம் இல்லை, அதனால் நம்ம சீக்கிரமாக வீடியோ கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து சுற்றி எல்லா ரூம்ஸுமே பார்த்தேன். இது எல்லாமே வெளியே இருக்கிறது எல்லாமே தனி காட்டேஜ் தான். ஸோ இதை நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய் அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து காட்டேஜ் பிளாக் பண்ணிக்கலாம். சென்டரில் தான் உங்களுக்கு கேன்டீன் இருக்கும். சுற்றியுமே வந்து ரூம்ஸு, அந்த ரூம்ஸ்க்குமே வந்து நேம்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. எனக்கு அப்போ ஞாபகம் இருந்தது, இப்போ சுத்தமாக ஞாபகம் இல்லை. அந்த ரூம்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் தான் அந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் என்ன பண்ணுறது, மைக் ப்ராப்ளத்தால் அது எதுவுமே கவர் ஆகாமல் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இன்னொன்று என்னென்னா, ரூமை சுற்றி உங்களுக்கு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மங்கி, பீகாக்கு, அதுக்கப்புறம் மான், இதெல்லாம் வந்து நார்மலாகவே பார்க்க முடியும். அதுக்கிட்ட போய் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். பட் ஃபீட் மட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல்ஸில் சொல்லிடுவாங்க. எந்த ஒரு வைல்டு அனிமலுக்கும் ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம தேவையான அளவுக்கு ஃபோட்டோ, வீடியோ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ என் கைடு வந்து சாப்பிட்ற அந்த டைமில் வந்து இந்த வீடியோ எல்லாமே நான் வந்து சுற்றி எடுத்தேன். ஏன்னா அவ்வளோ ரூம்ஸ் இருந்தது, அவ்வளோ ரூம்ஸுமே பிஸியாக இருந்தது, எந்த ரூமுமே ஃப்ரீயாக கூட இல்லை. அதுக்கப்புறம் ஹனிகோம்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும். ஹனிகோம்னா லைக் அந்த மாதிரி பில்டிங் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பில்டிங்கில் வந்து ஒரு பெரிய நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வரீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து கைட்ஸோட ரூமே இருக்கும். ஸோ நம்ம இன்பிட்வீனில் நைட்டில் எதாவது எமர்ஜென்சி, எதாவது அனிமல் வருதுன்னா கைடு வந்து பக்கத்துலேயே இருப்பாங்க, கூடயே இருப்பாங்க. டார்ச் லைட் வேணும்னு கேட்டாலுமே அவங்க கொடுப்பாங்க. நம்மளே எடுத்துகிட்டு வந்தாலும் ஓகே. நான் வந்து இந்த மங்கி கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணேன். பட் அது என்ன சுத்தமாக மதிக்கவே இல்லை. நானும் வந்து அதுக்கிட்ட பேசி பார்த்துட்டு போயிட்டேன். அதுக்கான பயமே கிடையாது மனுஷங்களை பார்க்கும்போது, ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம்
சுற்றி முற்றி அந்த வியூவெல்லாம் ரசிச்சுட்டு கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. இது வந்து நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கோமா இல்லை வேறு எங்கேயாவது இருக்கோமா அந்த மாதிரி வந்து வியூவே வந்து செம்மையாக இருந்தது. ஏன்னா மழை பெஞ்சு வேறு நின்றுருக்கு இல்லையா, ஸோ வியூ வந்து சூப்பராக இருந்தது. அதெல்லாம் அப்படியே கண்டு கழித்து ரசிச்சுட்டு என் கைடுமே வந்து லஞ்சு முடிச்சிட்ட பிறகு கார் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்புனோம். ஸோ ரூமுக்கு போகிற வழியிலே வந்து நிறைய ஸ்பாட்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து சொல்லிகிட்டே வந்தார். இந்த ஸ்பாட் இது அப்படிங்கிற மாதிரி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்தார். போகிற வழியில் நீங்கள் வந்து நிறைய மான் கூட்டம், அதுக்கப்புறம் வந்து பீகாக்கு இதெல்லாமே வந்து நீங்கள் நார்மலாக பார்க்கலாம். இஃப் யூ ஹேவ் எனி லக்குனா நீங்கள் எலிஃபெண்ட்டையுமே பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ரிவருக்கு பக்கத்தில் ஒரு ட்ரீ ஹவுஸ் தான் எடுத்திருந்தோம். ஸோ அந்த வழியை ரீச் பண்ணுறதுக்கான இடம் தான் இது. நீங்கள் டைமுக்கு ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கார் எடுத்துகிட்டு போய் லக்கேஜெல்லாம் அங்கே வச்சுட்டு அகைன் அந்த காரை கேன்டீனில் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து சஃபாரி வண்டியில் ஏறி போயிருப்பீங்க. நம்ம லேட்டாக போன காரணத்தால் நம்ம கார் எடுத்துகிட்டு நம்ம ரூம் கிட்டே போய்ட்டு காரை அங்கேயே ட்ராப் பண்ணிடணும், அங்கேருந்து சஃபாரி வண்டியில் ஏறி போய்க்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மான் கூட்டம் வந்து நாங்கள் போகிற வழியில் பார்த்த வியூ, அதாவது நான் கீழே ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்லேருந்து 3rd செக் போஸ்ட் வரைக்கும் எந்த அனிமல்ஸுமே பார்க்கல, பீகாக்கை தவிர. இந்த மான் கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே கொஞ்சம் எக்ஸைட் ஆகிடுச்சு. அதனால் எங்கள் டிரைவர் வந்து நிறுத்தி பொறுமையாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி காமிச்சார். நல்லா இருந்தது. அண்ட் பீகாக், மங்கி இதெல்லாம் வந்து நார்மலாகவே நான் லாஸ்ட்டு வீடியோலேயே போட்டிருப்பேன். அதுக்கிட்ட விளையாடுனது, அதுக்கிட்ட பேசுனது, அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அண்டு இந்த அருமையான பியூட்டிஃபுல் வியூவாக இருக்க மவுண்டனாக இருக்கட்டும், ரிவராக இருக்கட்டும், அதை சுற்றி ஒரு ஃபாரஸ்ட்டாக இருக்கட்டும், அதுக்கு நடுவில் ஒரு 3 ஹவுஸ்னால் எப்படி இருக்கும்? ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்த ரீச் பண்ணுறது வந்து தனியாக பாசிபிளே கிடையாது. அதனால தான் கூட வந்து ஒரு கைடு அமைச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ரூமை ரீச் பண்ணுறதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸை தாண்டி வர வேண்டியது இருக்குது. கைடு இருந்தாருன்னா இன் பிட்வீனில் ஏதோ ஒரு அனிமல் அட்டாக்கோ நடக்குது, ஏதோ ஒன்று எமர்ஜென்சினா கைடு நம்மளை பார்த்துப்பார். அண்டு மானை பொறுத்த வரைக்குமே எப்போவுமே வந்து மான் வந்து தனியாக இருக்காது. நான் அந்த ஒரு ஒத்தமான ரோடை க்ராஸ் பண்ணுறதை பார்த்துட்டு என்ன ஒரு மான் மட்டும் இருக்குதுன்னு சொல்லி ஆச்சரியப்பபார்த்தா அப்போ தான் சொன்னார், அந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ மான் கூட்டம் இருக்குன்னு சொல்லி. ஸோ மான் வந்து தனியாக இருக்காது, கூட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுங்களும் வந்து நம்ம வச்சு சவுண்டு கொடுத்தோன்னு வைங்களேன், திரும்பி பார்க்குது, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி திருப்பி வகையில் வந்து புல்ல மேய ஆரம்பிச்சிச்சு. மதிக்கவே இல்லை. ஏன்னா அந்த சைடு நிறைய காரு வெஹிக்கிள் இதெல்லாம் க்ராஸ் பண்ணி அதை பார்த்து அதுங்களுக்கும் பழகிடுச்சு போல். இட்ஸ் ஓகே, மானுங்கனால மன்னிச்சு விடுறேன். ஏன்னா சுத்தமாக அது நம்மளை மதிக்கவே இல்லை. பட் பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது கைஸ். இந்த அருமையான காட்டுக்கு நடுவில் ட்ரைப் பீப்புள்ஸோட வீடுமே இருக்குது, அங்கங்கே அவங்களோட வீடுமே இருக்குது. அதுக்கு நடுவில் தான் நம்மளோட ட்ரீ ஹவுஸ் இருக்கும். அவங்களோட ஆக்குபேஷன் என்ன, அவங்களோட ஒர்க் அங்கே என்ன இருக்குது, இந்த ஃபாரஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அங்கே இருக்க ரிவரில் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டா இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே அவங்க பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கைடு வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தார். பட் வந்து வாய்ஸ் ப்ராப்ளத்தால் இப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிற வீடு. இதுக்கு நான் ரீச் ஆகிட்டேன், கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். இதுக்காவது இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள் கைஸ் ப்ளீஸ். காய்ஸ், நம்ம புக் பண்ண ரூமுக்கு வந்தாச்சு. டிம்பர் ஹோக் தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம், அந்த ரூமுக்கு ரீச் ஆயாச்சு. இங்கேயே வந்து சுற்றி பார்க்கணும், சஃபாரி போகணுன்னா நம்ம வந்து அவங்களோட வெஹிக்கல் தான் யூஸ் பண்ணணும். நம்மளோட கேப் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. பிகாஸ் எலிஃபெண்ட் வந்து சம்டைம் சார்ஜ் பண்ணிவிடும், வைல்டு அனிமல் சார்ஜ் பண்ணிச்சுன்னா அது உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பட் இந்த என்டையர் ஏரியாவை நம்ம இப்போ வந்து நல்லா சுற்றி பார்த்துக்கலாம். இந்த ஒரு ரூம் மட்டும்தான் நம்மளோட ரூம். அண்டு நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இந்த டைமில் வந்து எவ்வளோ வேணாலும் இந்த ரிவரு அந்த இந்த வைல்டு அந்த குரங்கு இந்த மரம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப கண்டு கழிச்சிக்கலாம். இங்கே மோஸ்ட்லி மலையாளம் தான் பேசுகிறாங்க. ஸோ நம்மளும் சீக்கிரத்தில் மலையாளம் கற்றுப்போம் போல். அண்ட் ரூம் கீ எடுக்க போயிருக்காரு. நம்ம கூட ஒரு கைடு ஹையர் பண்ணாங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அவர் வந்து நாளைக்கு மார்னிங் வரைக்குமே நம்ம கூட தான் இருப்பாங்க. ஸோ இந்த பேக்கேஜில் வந்து உங்களுக்கு 3 டைம் ஃபுட்டு சரி, ஸ்டேஸ் சரி, அதுக்கப்புறம் சஃபாரி சரி, இன்னும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்ட்டு இன்னும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே கவர் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அந்த பர்சனுமே வந்து நீங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கூட ஸ்டே பண்ணுவாங்களாம். ஸோ அங்கே பாருங்கள், அங்கே வந்து ஆஃபீஸர்ஸ் ஸ்டே பண்ணுற இடம் போல். நம்ம கூட வர கைடு எல்லாமே, கைடாக இருக்கட்டும் இல்லை நம்ம கேப் டிரைவராக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் அந்த ரூமு.
சப்போஸ் உங்ககிட்ட ஓன் வெஹிக்கல் இல்லை, நீங்களும் வந்து என்னைய மாதிரி வந்து கேப் வச்சு வந்திருக்கீங்கன்னா டிரைவருக்கு ஸ்டே பண்ணதுக்கு ஒரு இடம் இருக்குது. பட் வந்து அவங்களுக்கு மட்டும் ஃபுட்டுக்கு மட்டும் நம்ம தனியாக பே பண்ணணும். அரௌண்ட் ஒரு 600 சம்திங் வரும் அப்படின்னாங்க. அண்ட் சஃபாரிலாம் வந்து சுற்றி பார்க்கறதெல்லாம் நம்ம மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும், அவங்க வர மாதிரி இருக்காது. ஏன்னா ரூம்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்ம புக் பண்ணது 2 பேர் தான் அலோடு. குரூப்பாக வேணும்னா 5 மெம்பர்ஸ் ரூமுமே இருக்குது. அது பிஃபோராகவே வந்தது. இதுதான் ரொம்ப இன்டீரியராக இந்த ஒரு லேக் வியூவில் ரொம்ப இன்டீரியர் ஃபாரஸ்ட்டில் இருக்கிறது இந்த ரூம் மட்டும்தான், டிம்பர் நூக் மட்டும்தான். மற்றதெல்லாமே பிஃபோராகவே வந்தது தான். செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே அந்த ரூம்லாம் வந்தது. செம்மையாக இருக்குது ரூம் பாருங்கள்.